இயற்கை விவசாயம் மட்டும் இல்லைங்க, நவீன விவசாயம் கூட இப்போ படிப்படியா அழிஞ்சிட்டு வருது. விவசாய நிலங்கள் எல்லாம் இப்போ பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்டுகளாகவும் கட்டாந்தரைங்களாகவும் மாறிட்டு வருது. விவசாயத்தை நம்பியே வாழ்ந்த விவசாயிங்க போதிய வருமானம் இல்லாததால தற்கொலை செய்யற அளவுக்கு போறாங்க. காலங்காலமா விவசாயம் செஞ்சவங்க எல்லாம் இப்போ அவங்க பிள்ளைங்களை வேற வேலைக்கு பெரிய நகரங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் அனுப்பி வச்சுட்டாங்க. ஒரு மனுஷனுக்கு அடிப்படை விஷயமான உணவை உற்பத்தி பண்ற விவசாயத்தை இப்போ யாருமே கண்டுக்கிறது இல்ல. இந்த விவசாயத்தை பத்தி நல்லா படிச்சவங்க மத்தியில என்ன அபிப்பிராயம் இருக்குன்னு மாலைமலர்.com சார்பில் பொதுமக்கள் மத்தியில கேட்டோம். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றத இப்ப பார்க்கலாம். ₹1 கொடுத்து ஒரு விவசாயி ஒரு நெல்லை வாங்கி விதைக்கிறான்னா அவனுக்கு 50 காசு கூட கிடைக்கிறது கிடையாது. ஏன்னா இதுக்கு என்ன காரணம், மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இதை இடைத்தரகர்கள் பண்ணக்கூடிய ஒரு சில வேலைகள் தான். என்னைக்கு விவசாயி தன்னுடைய சொசைட்டி மூலமா அவன் அறுவடை பண்ணக்கூடிய நெல்லை விற்பனை செய்கிறானோ அன்றைக்கி இந்தியா வல்லரசாகும். தாம்பரத்துக்கு அடுத்தது விளைநிலங்களாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப் டு விழுப்புரம் வரலும் எல்லாமே ஃப்ளாட்ஸ் ஆகிடுச்சு. ஃப்ளாட் போட்டுக்கிறாங்க. இதே மாதிரி இன்னும் போயிட்டே இருந்ததுன்னா இன்னொரு 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா சர்வே பிரகாரம் விவசாயமே இருக்காது. விவசாயமே அழிந்து கொண்டு இருக்கிறது. சென்னையில் இப்போ இருக்கிற நிலைமையில் பார்த்தீங்கன்னா எல்லா விவசாய நிலமும் இப்போ பிளாட்டாக போட்டு விற்றுட்டு அது எல்லாமே இப்போ மாறிட்டு வருது. இப்போ நம்ம சமுதாயத்தில் இருக்கிறவங்க நம்மளோட ஜென்ரேஷனில் இப்போ சாப்பிட்டுட்ருக்கோம். இன்னும் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் காலங்கள் போய் ஜென்ரேஷன்லாம் மாறினதுக்கப்புறம் சாப்பாடு அரிசி இந்த மாதிரி கொள்முதல்லாம் நடக்குமா, இல்லை அது எந்த மாதிரியான சுச்சுவேஷனில் வருங்கிறது தெரிய வராது. காரைக்குடியில் எங்கள் குடும்பம் விவசாய குடும்பம் தான். ஆனால் இப்போதைக்கு விவசாயத்தை கொஞ்சம் எல்லாம் மறந்துட்டு இப்போது வெளிநாடுகளுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் வெளிநாடு போகிறது நிறைய இருக்கேன். விவசாயம் பண்ணுறது குறைஞ்சி போச்சு. இப்போது இந்த ரசாயன உரங்களை வாங்கி போகிறதால மண்ணுடைய தன்மை குறைஞ்சி போய் இன்றைக்கி மக்கள் நம்ம சாப்பிட்ற பொருளே விஷமாக தான் மக்கள் எடுத்து சாப்பிட்ற மாதிரி அந்த கண்டிஷனில் வந்துடுச்சு. ஸோ அதனால் இப்போ வீடுங்கள்லாம் மாடிங்களில் இப்போது ஒரு புதிய திட்டத்தில் அந்த ஆர்கானிக் உரங்கள், அதாவது இயற்கை உரங்களை வச்சு தனக்கு தேவையான காய்கறிகள் அது மாதிரி உற்பத்தி சாப்பிட்டு அது மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதுவும் வரவேற்கத்தக்கது. இருந்தாலும் நிலங்கள் எல்லாம் பிளாட் போட்டு விற்கிறதால அது கண்டிப்பாக விவசாயத்துக்கு பின்னாடி ஒரு அழிவு தான். அது நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம தவிர்க்க பார்க்கணும். அதை இந்த மாதிரி இளைஞர்கள் எல்லாமே வேறு வேறு தொழிலை தேடி போயிட்டால் விவசாயம் வளருமா? இன்றைக்கி படித்தவங்கள்லாம் விவசாயம் பார்க்கக்கூடாதுன்னெலாம் கிடையாது. படித்தவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்குள்ள டெக்னாலஜி அதை யூஸ் பண்ணி எப்படி விவசாயத்தை உற்பத்தியை அதிகப்படுத்தலாம் அப்படின்றத யோசித்து பண்ணால் கண்டிப்பாக படித்த இளைஞர்களும் கண்டிப்பாக விவசாயத்தில் ஈடுபடுறதுல தப்பே இல்லை. நீங்கள் எப்போ செஞ்சுன்னு இந்த மாதிரி விவசாயம் செய்யணும்னு நினச்சது உண்டா? கண்டிப்பாக எனக்கு ஒரு மனசில் ஒரு ஆசை இருக்குது. ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கர் நிலங்கள் அந்த மாதிரி எங்கேயாவது நல்ல நீர்வளம் உள்ள ஏரியாவில் வாங்கி விவசாயம் அந்த மாதிரி காய்கறிகள் பழங்கள் அந்த மாதிரி விவசாயம் பண்ணணும்னு ஆர்வம் இருக்குது எனக்கு. உங்களோட முன்னோர்கள் எல்லாம் விவசாயம் பண்ணியிருக்காங்களா? இல்லை, எங்கள் அப்பா வரைக்கும் பண்ணியிருக்காங்க. எங்கள் தாத்தா அப்பா வரைக்கும் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச விவசாயம் வீட்டில் பண்ணியிருக்காங்க. இப்போ விளைநிலங்கள்லாம் விற்கப்பட்டதுனால இப்போ எங்களால் கன்டினியூ பண்ண முடியல. விவசாயம் பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கா? இருக்குது. கண்டிப்பாக கொஞ்சம் ஏஜுக்கு அப்புறம் நான் கண்டிப்பாக விவசாயத்தை தான் இறங்க போகிறேன். விவசாயன்றது நீங்கள் பண்ணணும், அந்த விவசாயன்றது தேவை, நீங்கள் செய்யணும் அப்படின்றதுலாம் நீங்கள் நினச்சிருக்கீங்க? கண்டிப்பாக. இப்போ நம்மளோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ்க்கு அது இல்லாமல் ஒன்றுமே முடியாது. இப்போ நம்மளோட சப்போர்ட், நம்மளோட வெல்த் வைஸ் அதெல்லாம் பார்த்துட்டு தான் அதுலேருந்து இறங்கணும். பண்ணுறது விவசாயம் இஸ் மஸ்ட் ஃபார் எவ்ரி திங். அப்போ தான் நம்மளோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் அப்கமிங்கில் நல்லாயிருக்கும். இப்போ விவசாயம் பண்ண முடிஞ்சும் பண்ண முடியாமல் இங்கே சம்பாதிக்கிறதுக்கு காரணம் சூழ்நிலை தான் முழுக்க. இப்போ ரெண்ட் ஹோம், அப்புறம் நம்மளுக்கு கிடைக்கிற இந்த மந்த்லி சேலரி, ஸோ அதுவே பற்ற மாட்டேங்குது. ஸோ அதுலேயே வச்சு ரன் பண்ணி நம்ம இப்போ அந்த டாப்பிக்கே மறந்துடுறோம். ஏன்னா நம்ம இங்கே சிட்டி லைஃப்பில் ஏதோ கிடைக்குது, அதை வச்சுட்டு டே டு டே லைஃப்பில் நம்மளோட ஏதோ ஆக்டிவிட்டீஸை பார்த்துட்ருக்கோம். விவசாயம் அது சாப்டரே மறந்துட்டோம். அப்பா அம்மா எல்லாருமே விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தவங்க தான். என்னோடைய எஜுகேஷன் நான் சென்னையில் ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறமா அவங்களும் இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. ஸோ எங்களோட லேண்ட் எல்லாமே நாங்கள் அங்கேருந்து செல் பண்ணிட்டோம். எல்லாம் செல் பண்ணிட்டு விவசாயம்ன்றது நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். அது கண்டிப்பாக முக்கியம். எனக்கே நான் ஊருக்கு போகும்போது என்னோட லேண்டை பார்க்கும்போது எனக்கே தோணும், இன்னும் பண்ணணும், அது எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்க எனக்கு ரொம்ப விருப்பம். நான் பார்த்துருக்கேன். ஐ ஹவ் ட்ரைட், நான் கொஞ்சம் ட்ரையும் பண்ணியிருக்கேன்.
பட் இங்கே சென்னையில் அந்த ஃபெசிலிட்டி இல்லாததால் நம்மளால் அதில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஆல்சோ வந்து எக்கனாமிக்கலி ஒரு யூனோ அதில் இருக்கிற ப்ராஃபிட் வந்து ரொம்ப கம்மி பேசிக்லி. அதனாலே நிறைய பேர் அதை சூஸ் பண்ணுறதுக்கு விருப்பப்படுறதில்ல. இந்த நிரந்தர வேளாண்மைக்கு இன்றைக்கு ஒரு அவசியம் இருக்கு. காரணம், நாம மேற்கு நாடுகளுடைய பழக்க வழக்கங்களை முன்மாதிரியாக கொண்டதுனால நிறைய இழப்புகளை இன்றைக்கு சந்திச்சிருக்கிறோம். நிலத்துல வேலை செய்யறதுக்கு ஆட்களே கிடையாது. பருவமழை காலத்துல பெய்வது கிடையாது. பெய்யற மழை தண்ணியை பிடிச்சு வச்சுக்கிறதுக்கு ஏரி கிடையாது, குளம் கிடையாது. அந்த நீரை பிடிச்சு வைத்துக் கொள்வதற்கு மண்ணுல மக்கு பொருள்கள் கிடையாது. உழவர்களுக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் 80 விழுக்காடு உழவர்களுக்கு 2 ஏக்கருக்கு மேல நிலம் இல்லை. இவர்கள் கையில மாடு இல்லை. எங்கு பார்த்தாலும் எந்திரங்களும் ரசாயனங்களும் உள்ள புகுந்து இந்த பூமியை கெட்டியாக்கி உழவர்களை கடனுக்குள்ள தள்ளி இருக்கு. கடன்பட்ட விவசாயிகள் கடனை திருப்பி அடைக்க முடியாம தற்கொலைக்கு தள்ளப்படுகிறார்கள். இங்கே என்ன செய்யுது அப்படிங்கிறத அமெரிக்காவில் முடிவு பண்ண முடியாது, பிலிப்பைன்ஸில் முடிவு பண்ண முடியாது, டெல்லியில் முடிவு பண்ண முடியாது, கோயம்புத்தூரில் முடிவு பண்ண முடியாது. ஒவ்வொரு நிலத்திலையும் முடிவு பண்ணணும். அப்போ ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஆண் பொண்ணு அத்தனை பேருக்கும் வேளாண்மை என்றால் என்னங்கிற ஞானத்தை கொண்டு செல்லணும். ஆஸ்திரேலியாவில் என்ன பண்ணுறாங்கன்னா, நகரத்தில் இருக்கவங்கலாம் கிராமத்து பக்கத்தில் போகிறாங்க. அங்கே ஒரு 4-5 பண்ணைகளை பார்க்குறாங்க. அந்த எப்பெல்லாம் இவங்களுக்கு ஓய்வு கிடைக்குதோ அப்போல்லாம் குடும்பத்தோடு போகிறாங்க. அந்த பண்ணையில் இருக்கிறவங்களோட சேர்ந்து வேலை செய்கிறாங்க. இந்த பண்ணையில் இருக்கிறவங்க அவங்க வாழ்கிற அந்த தெருவு முழுதுக்கும் இயற்கை விலை உற்பத்தி பண்ணதை இவங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க வாங்கி சாப்பிட்றவங்க இது நம்ம பண்ணன்னு சொல்லி வர்றாங்க. அந்த நுகர்வோருக்கும் அந்த உற்பத்தியாளருக்கும் ஒரு இணைப்பை ஏற்படுத்துகிறாங்க. இந்த விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். இது ஜப்பானில் கூட போயிட்டுருக்கு, இப்போ ஃப்ரான்ஸில் கூட போயிட்டுருக்குது. அதில் நுகர்வோருக்கும் அந்த உற்பத்தியாளருக்கும் ஒரு இணைப்பை ஏற்படுத்துறது. அந்த வேலையில் இப்போ நம்ம இறங்கணும்.